சார் தற்போது இந்த யானை மனிதன் மோதல் பல்வேறு பகுதியில் இங்கே கொங்கு அப்படின்ற சோமைனூர் தொண்டாமுத்தூர் வேடப்பட்டி நரசிங்கரம் அப்படின்ற எப்படி நம்ம மானிட்டர் பண்ணலாம் சார்? இந்த மாதமே வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இன்றைக்கும் கூட ஒருத்தர் வந்து கை ஃப்ராக்சர் ஆகி ஜிஹெச்சில் அட்மிட் ஆகிருக்காங்க. இப்போ கூட நாங்கள் மதுக்கரையில் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் விஷயமாக அதை வச்சு நம்ம இன்ஸ்டால் பண்ணி அங்கே இருக்கிற யானை நடமாட்டங்கள்லாம் தொடர்ந்து நம்ம வந்து பாதுகாத்துட்ருக்கோம். அது மிக முக்கியமாக வந்து ரயிலில் யானைக்கு பாதிக்காமல் இருக்கிறதுக்காக ரயில்வே தடங்களில். இது இல்லாமல் வந்து மனிதர் யானை மோதல்கள் அது வராமல் இருக்கிறதுக்காக அங்கே நிறைய நம்மளுடைய வனத்துறை அதிகாரிகள் அங்கே சிறப்பாக பணியாற்றிட்டு இருக்கிறாங்க. அங்கே வந்து சில மெசேஜஸ் எங்களுக்கு உடனே அந்த பகுதியை சார்ந்த மக்கள் பிரதிநிதிகளோ அங்கே பகுதியை சார்ந்த மக்களோ யாராச்சும் ஒருத்தங்க ஏதாச்சும் ஒரு ஃபோன் கால் மூலியமாகவோ வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஏதாச்சும் தொடர்பு கொண்டால் இமீடியட்டாக அங்கே வந்து நம்முடைய வனத்துறையை சார்ந்த அதிகாரிகள் உடனே வந்து அந்த யானையை திருப்பி அதை விரட்டி அதை காட்டுக்குள்ளே அனுப்புகிற வேலையை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இந்த பகுதி வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் தொடர்ச்சியான காடுகள் மலைதளமும் காடுமும் இருக்கிற பகுதி. அதை ஒட்டி இருக்கிற நிலங்களில் மித்த மாநிலங்கள்லேருந்து யானைகள் வந்து வந்தவண்ணம் இருக்குது. அது ஏதாச்சும் ஒரு எதிர்பாராத விதமாக ஊருக்குள்ளே வரும்போது இந்த பணி ஒரு தொடர் பணி. ஒரு நாளில் 2 நாளில் இதை சரி பண்ணிவிட்டு உடனே நம்ம வந்து இது சரியாச்சு சொல்ல முடியாது. எப்போ வந்தாலும் இதை உடனே திருப்பி யானைகளுக்கு விரட்டுறதுக்கான முயற்சிகளை வனத்துறை அதிகாரி எடுத்துகிட்டு இருக்காங்க. இரவு நேரங்களில் ஐயோபி காலனி வடவள்ளியில் நிறைய காட்டு யானைகள் வந்து இந்த பிளாஸ்டிக் சாப்பிட்ற மாதிரியான ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து இரவு நேரங்களில் வந்து விவசாய நிலங்களில் வந்து இது பண்ணிட்டு போகிறது, காலையில் விடிய காலையில் போகிறோம். ஆனால் அதுக்கு உணவு பற்றாக்குறை ஏற்பட்டதுனால இந்த மாதிரி இதெல்லாம் எப்படி நம்ம மானிட்டர் பண்ணுறோம்? இல்லை, அதாவது இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அது இந்த பிளாஸ்டிக் நீங்கள் சொல்கிறது சாப்பிட்டதுங்கிறது ஏதாச்சும் ஃபோட்டோஸோ இல்லை அதுக்கான இல்லை அது எந்த எனக்கு அனுப்பிவிடுங்க, ஏதாச்சும் தான் அனுப்பிவிடுங்க. அது எந்த பகுதியில் அப்படிங்கிறத நான் பார்த்து அந்த பகுதியை சார்ந்த வனத்துறை அதிகாரிகிட்ட நாங்கள் விசாரிக்கிறோம். வேறு என்ன அங்கே மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா யானை வந்து தொடர்ந்து நடமாடிக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு எங்கே நீர் இருக்குது, எங்கே அதுக்கு தீவனம் இருக்குங்கிறதெல்லாம் அது தெரிஞ்சு அது பாட்டுக்கு அது தொடர்ந்து நடமாடி அது போக்கில் தான் அது போய் தேடி அது உணவு இருந்து தான் போகும். பல 100 கிலோமீட்டர் அது நடக்கும். அதனால் எதுவாச்சும் அதுக்கு எந்த பகுதிகளில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, அந்த கழிவுகளை தெரியாமல் அவங்க கொட்டிட்டாங்களா அப்படிங்கும்போது அதை ஃபஸ்ட்டு நம்ம அகற்றணும். அதை அகற்ற வேண்டிய பணியை நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். வனவிலங்குகளை விரட்டக்கூடிய பணியில் ஈடுபடக்கூடிய வன ஊழியர்களுக்கு போதிய உபகரணங்கள் இல்லாமல் நீண்ட காலமாக இருக்காங்க. இன்னும் பட்டாசு வச்சு தான் யானையை விரட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கூட நாங்கள் வந்து இப்போ புது புது உபகரணங்கள்லாம் வந்திருக்கு. இப்போ மாடர்னைசேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் ஃபோர்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதற்காக தனியாக நிதி ஒதுக்கி இருக்கிறாரு. அதில் சில உபகரணங்கள்லாம் வாங்கலான் இருக்கிறோம். அது என்ன மாதிரியான புதுசாக நிறைய உபகரணங்கள்லாம் வந்திருக்கு. அது எல்லாத்தையும் என்னென்னு பார்த்து வருங்காலங்களில் கண்டிப்பாக எதென்ன வாங்க முடியுமோ அதெல்லாம் வாங்க. எலிஃபென்ட் காரிடர் சம்மந்தமாக ஸ்டடி போயிட்டுருக்கு. அது வந்து நிறைய காரிடர்ஸ் வந்து இங்கே ஜென்ரலாக வந்து ஒரு காரிடரில் வந்து இம்பேர்டு காரிடர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு காரிடரில் ஏற்கனவே யானைகள் போயிட்டுருக்கோம், அதில் சில ஏதாச்சும் தடை ஏற்பட்டுச்சுன்னா அது திருப்பி வந்து வேறு ஏதாச்சும் ஒரு வழியில் போகும். அதாவது இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இந்த காரிடரில் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம ஒரு காரிடர் வந்து இப்போ சில நியூஸ்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, காரிடர் அதிகமாகிடுச்சு அதனால வந்து என்னமோ அது மக்களுக்கு பிரச்சனை அப்படி அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அதனால் மக்களுக்கும் பிரச்சனை இல்லாமல் அதே சமயத்தில் யானைக்கும் பிரச்சனை இல்லாமல் அதை வந்து எந்தளவுக்கு அந்த யானை வழித்தடத்தை நிர்ணயிக்கணுமோ அந்த பணியை தான் நம்ம வனத்துறை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதில் வேறு எங்கேயாச்சும் ஆக்கிரமிப்புகள் இருக்கா, இல்லை யானைகள் வந்து வேறு ஏதாச்சும் ரெகுலர் பாத்துலேருந்து டிவைட் ஆகிடுது, அதுக்கு காரணங்கள் என்ன இப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம அடுத்தடுத்து நம்ம வெளியிடுவோம். கூடிய சீக்கிரம் ஒவ்வொன்றா பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா அது ஒவ்வொருத்தரையும் நம்ம கிராஸ் செக் பண்ணணும். மற்ற சில இதுக்குன்னு சிறந்த ஆய்வாளர்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாத்தையும் வர வச்சு தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம், பண்ணுறோம். மருத்துவ உதவி ஒரு 6000 பேர் வசிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் வந்து தான் உடுமலை அல்லது பொள்ளாச்சிக்கு ஹாஸ்பிட்டல் பல்வேறு காலகட்டங்களில் அதை சட்டப்பேரவையில் போக இருக்கணும். 45 லட்ச ரூபா நிதி ஒதுக்கி ஜிஓ பாஸ் பண்ணி அந்த உடுமலை அந்த வனச்சரகம் அந்த குருமலைக்கு போகிறதுக்கான பாதைகளை ரெடி பண்ணிட்டு ஜிஓ பாஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ வரைக்குமே அது வனத்துறை ஒரு விட்டுக்கட்டை போகுது இந்த பகுதியில். ஏன்னா தொட்டில் கட்டி தான் ஒவ்வொருத்தரையும் தூக்கிட்டு வர வேண்டியதாக இருக்குது காடுகள்னு சொல்கிறாங்க. அந்த பகுதி மட்டும் சரி, அரசியல் கட்சிகளும் இன்னும் சொல்கிறது என்னன்னா
வனத்துறை வந்து இது தடு முட்டுக்கட்டை இல்லை சாலைக்கு இல்லை சாலையை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே நான் கடந்த முறை சட்டசபையில் கூட அதை வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணுங்கிறதுக்காகவே நான் அதை பற்றி தனியாக பேசியிருந்தேன். அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் அந்த பரிவேஷ் போர்ட்டல் அப்படிங்கிறதுல நம்ம அப்ளை பண்ணணும், சரிங்களா? வன பாதுகாப்பு சட்டத்தின் கீழே அதை அப்ளை பண்ணணும். அதற்கு வந்து வனத்துறை என்னென்ன ஆலோசனை வழங்குமோ அது எல்லா வனத்துறை அதிகாரிகளுக்கும் நாங்கள் அறிவுறுத்தியிருக்கிறோம். ஏன்னா இதற்கு அப்ளை பண்ணுறவங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக இருப்பாங்க, அது யூசர் ஏஜென்சின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு சில இதில் வந்து ஒரு புரிதல் இருக்காது, நிறைய சந்தேகங்கள் இருக்கும். அந்த சந்தேகங்கள்லாம் கலைக்கணும் விதமாக அதே சமயத்தில் அதை விரைவுபடுத்துறதுக்காக நான் வனத்துறை அதிகாரிகளுக்கு நான் நிறைய அறிவுரை செஞ்சுருக்கேன். மாவட்ட ஆட்சி இல்லை அதுதான் சொல்கிறேன். இது வந்து நீங்கள் வந்து இங்கே தமிழ்நாடு வனத்துறையோ கேரளா வனத்துறையோ ஒவ்வொரு வனத்துறைக்கும் தனித்தனி ரூல்ஸ் இல்லை. இந்தியா முழுக்க வன பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் சாலைகள் போடணும்னா இதுக்குன்னு ஆக்ட் இருக்குது. அது மூலியமாக நம்ம பரிவேஷில் போர்ட்டல் அதையும் ஃபெசிலேட் பண்ணலாம். வனசாலைகள் கொடுக்கப்படாதெல்லாம் கிடையாது, வழங்கப்படாதெல்லாம் கிடையாது. நீங்கள் உரிய முறையில் நீங்கள் அதற்கு வந்து சாலைகளுக்கு தேவையான ஈட்டு நிலங்கள் 2 மடங்கு நிலங்கள் அதற்கான தொகை இது எல்லாத்தையும் நீங்கள் கட்டின பட்சத்தில் அதற்கு தேவையான அனைத்து சான்றிதழ்லாம் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ப்ராசஸ் வந்து வேகமாகும். அதுக்கான கைடன்ஸை கொடுக்கறதுக்காக நாங்கள் அதிகாரிகள் இருக்கோம். ஏதாச்சும் சில மிஸ்கம்யூனிகேஷன்ஸ்னால சில டைம் லேட் ஆகும். இப்போ நீங்கள் சொல்கிற இடத்துல கூட என்னங்கிறது நான் விசாரிக்கிறேன், அதில் என்ன பிரச்சனை அங்கே அப்போ ஏதாச்சும் ஜியோ பாஸ் இருந்தாலும் வேறு என்ன பிரச்சனை நான் விசாரிக்கிறேன். அந்த மாதிரி இருக்குன்னா ரிசார்ட் எங்கே தடாகம் ஏரியாவில் வந்து டாஸ்மாக் மதுபான கடைகள் அங்கே செயல்படுது. சரி, பணத்தை ஒட்டிய பகுதிகளில் குறிப்பாக யானைகள் வளர்ச்சி போகிற வழிகள் தான் அது. அதில் வந்து குடிச்சிட்டு ஜாட்டில் தூக்கி உள்ளே போட்டுருவாங்களா? கடைகளே அப்புறப்படுத்துறதுக்கான நடவடிக்கை அது அங்கே பக்கத்தில் இருக்குங்கிறீங்க. அது வனத்தை ஒட்டி இந்த பக்கம் டாஸ்மாக் கடையில் இருக்குது. அவங்களுக்கு என்ன அறிவுரை சொல்லுவோம் அந்த பக்கம் வனத்தில் சுற்றி என்றைக்கும் குப்பைகள் பாட்டில்கள்லாம் போடக்கூடாது. அதுக்கு மாவட்ட நிர்வாகத்துக்கூடையும் பேசி அங்கே வந்து தனியாக அதுக்கு வந்து வேறு என்ன வசதிகளை ஏற்படுத்தி தரலாம், வேறு என்ன அறிவுரைகளை வழங்கலாம் அப்படிங்கிறத நம்ம பண்ண முடியும். ஏன்னா இது வனத்தில் குப்பை போடுறதுங்கிறது இங்கெங்கே மட்டும் பிரச்சனை கிடையாது. நிறைய இடத்துல அவங்கவுங்க தனிப்பட்ட முறையிலையோ இல்லை ஏதாச்சும் ஒரு சில கிராமங்கள்லையோ போய் குப்பைகளை போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் அது பிரச்சனை வருது, தொடர்ந்து இது மாதிரிலாம் வருது. அதனால் நமக்கு எஜுகேட் பண்ணி தான் நம்ம பண்ண முடியும். எங்கே அதுதான் பெர்மிஷன் வாங்கியிருப்பாங்கல்ல, பேர் இல்லாமல் இல்லீகலாக நடக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கு என்னென்னு தனியாக எவிடன்ஸோடு கொடுங்க, அதற்கான ஆக்ஷன்ஸும் நாங்கள் எடுக்கிறோம். வனப்பணியாளர்களுக்கு ரிஸ்க் அலவன்ஸ் வந்து 600 வரும். எஸ்டிக்கு அவங்க வனத்தில் பணியாற்றினா 6000 கொடுக்குறாங்க. ஓஹோ, அதே மாதிரி யூனிஃபார்ம் அலவன்ஸு 2500 தான் நம்ம கம்மியாக கொடுக்குறோம். போலீஸ்க்கு வந்து 4500 சேர்த்தி கொடுக்குறாங்க. டிமாண்ட் இருக்குது. ஏதாவது இல்லை சொல்லியிருக்கிறாங்க, ஏற்கனவே இது வந்து கேட்டிருக்கிறாங்க. நாங்கள் முதலமைச்சர்கிட்டையும் நாங்கள் கலந்து ஆலோசித்து கண்டிப்பாக வருங்காலங்களில் அதை எப்படி எந்த அளவுக்கு உயர்த்த முடியுமோ படிப்படியாக உயர்த்தி தரோம். சரியா? நன்றி.